ஆவடியில் அமைந்திருக்கிற கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கோலாகலமாக இந்த வருடம் கொண்டாடவிருக்கிறோம். இது 74வது வருட திருவிழா. இந்த வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அந்தோனியாருடைய இந்த திருத்தலம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களிலிருந்து வருவார்கள். இதில் ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்தோனியார் என்றாலே உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர். மாதாவை நோக்கி எப்படி மக்கள் அலையலையாக போகிறார்களோ அதே போல அந்தோனியாரை தேடியும் அலையலையாக வருவார்கள். ஏனென்றால் அவர் சக்தி வாய்ந்த புனிதர், கோடி அற்புதர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார். நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்துவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். முக்கியமாக தொலைந்து போன பொருட்களை கண்டெடுத்து கொடுப்பார். இன்னும் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார். இப்படி பயங்கரமாக மக்கள் வந்து சொல்கின்ற சாட்சிகளை பார்க்கும்போது நமக்கு உள்ளரிக்கும். அந்த அளவுக்கு புதுமைகளை செய்து பிரசித்தி பெற்ற ஒரு புனிதராக இருக்கிறவர் தான் புனித அந்தோனியார். இந்த ஆவடி வட்டாரத்தில் 74 வருடங்களுக்கு முன்னதாக துவங்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு பேரும் புகழும் பெற்று விளங்குகிறது. ஆகையால் 11ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளைய தினம் கொடியேற்றத்தோடு இந்த திருவிழாவை துவங்கி 16ஆம் தேதி கொடி இறக்கத்தோடு இந்த திருவிழாவானது நிறைவு பெறும். 6 நாட்கள் திருவிழாவாக இதை கொண்டாடுகிறோம். இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு மக்களை ஆசீர்வதிப்பதற்காக 4 ஆயர்கள் வருகிறார்கள். அதை நோட்டீஸிலே கொடுத்திருக்கிறோம். முதல் நாள் நாளை தினம் கொடியேற்றத்திற்காக அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து அங்கே அந்த மறை மாவட்டத்தின் ஆயராக இருக்கிற மேதகு விசுவாசம் செல்வராஜ் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். 14ஆம் தேதி செங்கல்பட்டு ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். 15ஆம் தேதி சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தனிசாமி ஆண்டகை அவர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்றார்கள். 16ஆம் தேதி தர்மபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்கள் காலை திருவிழா திருப்பலியை நிகழ்த்துகிறார்கள். இன்னும் பல குருக்கள் வருவார்கள், ஏராளமான மக்கள் வருவார்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி, திருவிழாவை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஏராளமான மக்கள் இங்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மீட்டிங்கினுடைய நோக்கமே. ஏனென்றால் இந்த 6 நாட்கள் பரிசுத்தமான நாட்களாக, அருளின் நாட்களாக, கடவுளுடைய கருணையின் நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் வந்து எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த வரங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை வருடா வருடம் பார்க்கிறோம். இந்த வருடம் இன்னும் பெரிய அளவிலே இதை செய்யவிருக்கிறோம். ஆகையால் உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி. கோடி அற்புதற்கு இந்த அந்தோனியாருடைய மகிமைக்காகவும் இந்த திருவிழா சிறப்பான முறையில் நடைபெறவும், ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டு இறை ஆசிரியரை நிறைவாய் பெற்று செல்லவும் உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் வருகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரு 15,000 மக்கள் வருவாங்க இந்த 6 நாட்கள். எல்லா இந்த காவல்துறை, கார்பரேஷன், மற்ற எல்லாருக்கும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் லெட்டர்ஸ் கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்பு பணிகள், மற்ற பணிகள் எல்லாம் அவங்க சேர்த்து தயாராகிறாங்க. அதே போல வருகின்ற மக்களுக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகளில் பங்கேற்க எல்லா விதமான வசதிகளும் செய்யப்படுகின்றன. அதாவது தண்ணீர், மற்ற கேன்டீன் வசதிகள். அதற்கு பிறகு முடிந்து போகும்போது எல்லாருக்குமே சின்ன சிற்றுண்டி எல்லாம் கொடுக்கப்படும். ஏன்னா தூரத்திலிருந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், போகிறது செய்யறதுக்குள்ள லேட் ஆகும். அதனால மற்றபடி மற்ற அலங்காரங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. சில்ட்ரன்ஸ் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எல்லாமே பெற்றோர்கள்ட்ட தான் வருவாங்க. ஆக இங்கே நம்மளுடைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் 200க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. பார்க்கிங் வசதி நிறைய இருக்குதுங்க. ஏன்னா நமக்கு பின்னால் பெரிய ஸ்கூல் இருக்குது, அந்த சைட்லேயும் பெரிய ஸ்கூல் இருக்குது. ஆகையில் எவ்வளோ வண்டிகள் வந்தாலும் பார்க்கிங்க்கு ஒரு பிரச்சனையே கிடையாது.
டெய்லி மெயின் வழிபாடு வந்து ஈவினிங் 6 o'clock இருந்து 8:30 வரைக்கும். காலையிலிருந்து ஜனங்க வந்து ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சிற்றாலயம் தான் மெயினான இடம். இந்த இடத்துல தான் எல்லாரும் வந்து ஜெபம் செய்யறது. இதுதான் அந்தோனியாருடைய அந்த புனிதமான ஒரு இடமாக கருதப்படுது. அவருடைய திருப்பண்டம் கூட அதில் வைக்கப்பட்டிருது. அவருடைய உடம்பிலிருந்து ஒரு சின்ன எலும்பு அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் மெயின் ரோட்லேயே போகிறோம். யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் டிராஃபிக் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவல்துறையினர் வருவாங்க. எங்கள் வாலண்டியர்ஸும் இருப்பாங்க.